கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேலின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய், காலை தோறும் அதை படைக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தினந்தோறும், தினமும் அப்படின்னு சொல்றாரு. தினந்தோறும் ஒரு வயதான, ஒரு வயசு, இதை அப்படிதான் படிக்கணும். ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படி படிக்க கூடாது. ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகனபலியாக படைக்க கடவாய். அப்போ ஒரு வயது அப்படின்னா, அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு 365 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வயசு முடிஞ்சிருச்சு. அப்போ வருஷம் ஃபுல்லா, அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன சொல்றாரு? பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதை எப்ப செலுத்தணுமா? காலைதோறும் அதை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்குதான் இயேசு கிறிஸ்துவே நமக்காக அடிக்கப்பட்டாரு. இன்னைக்கு எதுக்கு ஒரு வயது ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க 365 நாளும் நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்படி இருக்கணுமா? பழுதற்றது, அது பழுதற்றதா இருக்கணும். பழுதற்ற ஒரு வயது ஆட்டுக்குட்டிய நீங்க ஆண்டவருக்காக பலி செலுத்தணும். நீங்க 365 நாளும் ஸ்தோத்திர பலிகளை அது எப்ப செலுத்தணுமா? அதிகாலையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து தேவனை துதிக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும், அந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவரை நான் முழு இருதயத்தோடு நான் ஏற்றுக்கிட்டேன், அவர் தான் என்னுடைய சொந்த ரட்சகர் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் 365 நாளும் நீங்க ஆண்டவரை அந்த பழுதற்ற படியாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரை நீங்க ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி துதித்து அவருக்கு ஆராதனை செலுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காலைதோறும் அதை படைக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை அதிகாலையில் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். காலைதோறும் அந்த ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் தேவனுக்கு படைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு அதை காணிக்கையாக, ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் காணிக்கையாக, ஸ்தோத்திரங்களை நீங்கள் ஏறெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு தேவன் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம்னா என்னது? நன்றி. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அவர் நன்றிபடியாக நீங்கள் தேவனிடத்திலே, ஆண்டவரே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீரே, இந்த நாளை நீங்களை காண செய்திருக்கிறீரே, எங்கள் குடும்பத்தை காண செய்திருக்கிறீரே, ஆண்டவரே நீர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வருமானத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த, ஆண்டவரே நீர் கொடுத்த குடும்பத்தினருக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பழுதற்றனா உங்களுடைய சிந்தனைகள் தாறுமாறா வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு சோத்திரம் சோத்திரம்னு சொல்லக்கூடாது. பழுதற்ற ஸ்தோத்திர வழிகளை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும், பழுதற்ற வழியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முழு இருதயத்தோடு, அதுதான் முழு இருதயத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட நீங்கள் தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திர வழியிட வேண்டும் என்று சொல்லி, அதுவும் காலையில் அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடுவீர்கள். ஆனால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே அந்த நீதியின் சூரியன் பிரகாசிப்பார். உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்து உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய நாமம் விளங்கும்படி அவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, நல்ல வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர ராஜா, நீங்க ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை ஆண்டவரே அன்றைக்கு நீர் படைக்க சொன்னீர். இன்றைக்கும் கூட அதுவும் காலையிலே படைக்க வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இன்றைக்கு உம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறீர் ஆண்டவரே, ஒரு வருஷம் 365 நாட்களும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மை தேட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், உமக்கு பழுதற்ற நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, படைத்தவைகள் படைத்தவனை நோக்கி நன்றி செலுத்தட்டும். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் செய்த நன்மைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே, அதை ஒரு நாவினால் அது சொல்லி முடியாது தகப்பனே. நீர் கொடுத்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவே நாங்கள் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் செலுத்தும் படி அது பழுதற்றதா இருக்கட்டும் ஆண்டவரே.
முழு இருதயத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு கூட ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க தகப்பனே தேவரீர் நீர் அனுகிரகம் செய்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க தகப்பனே. ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.